ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் மகிமையும் வல்லமை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மதியான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வத்தையும் ஆளுகை செய்கிற சர்வலோகத்தின் எங்கள் தேவனே, இவ்வேளையிலும் உம்மை போற்றி புகழ கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்தும்படியாக கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர்தாமே எங்களுக்கு கூட இருந்து எடுத்து பயன்படுத்துங்க. உம்மை ஆராதிக்கிற அந்த ஆலய ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உடைய பிரசன்னம் எங்களை ஆண்டு கொண்டு எங்களை நடத்தி அருளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய பொறுப்படுது கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தேவ நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் இரண்டாவது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் இரண்டாவது பாடலை பாடுவோம். ஜெபம் செய்வோம். லித்தானியா என்னும் பொதுவான பிரார்த்தனை யாவரும் ஏறெடுப்போம். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாக இறங்கும். லோக மீட்பராய் இருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராய் இருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாக இருக்கிறோம். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே,
ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திரித்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையுள்ள திருத்துவமே, மூவராகிய ஏகதேவனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலையிருந்த ஒரு இரத்தத்தால் மீட்டு கொண்ட உடைய ஜனமாகி எங்கள் மேல் என்றென்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்தில் நின்றும், அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றும், பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபச்சாரணத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்திலும் நின்றும், உலகத்தினால் மாமிசத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும், பெருவாறு விஷவியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும், யுத்தத்திலும் கொலையிலும் சடதியில் வரும் மரணத்திலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் ராஜ துரோகத்திலும் நின்றும், சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினையிலும் நின்றும், இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீருடைய பரிசுத்த மனுஷாவதார ரகசியத்தின் நிமித்தமும், உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் நிமித்தமும், உமது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனையின் நிமித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வையின் நிமித்தமும், உமது சிலுவை பாடுகள் நிமித்தமும், உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும், நீர் அடக்கம் பண்ணப்பட்டதின் நிமித்தமும், மகிமையோடு உயிர் தெளிந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும், பரிசுத்த ஆவி வந்ததின் நிமித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேலையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனே, பாவிகளாகி எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்குமுள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் ஜனாதிபதியையும் மகாகண கவர்னர்களையும் தேசாதிபதிகளையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்தியருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திபாரங்கள் மேல் அமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகளின் வேலையையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழிநடத்தி அவர்கள் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபை அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையும் அருளிச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கினங்களும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்பு என்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்துள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பேராயர்கள் குருமார் உதவி குருமார் யாவருக்கும் உமது வசனத்தை பற்றி மெய்யறிவு ஆகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் அவ்வசனத்தை தகுதியாக பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. ஊழியக்காரரை ஆசீர்வதித்து அவர்கள் சபையின் பக்தி விருத்திக்கு உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்கு ஆகும் நாங்கள் திருப்பணிக்கு ஏற்றதுமாக நடப்பிக்கும்படி உமது கிருபை அவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தேசத்துக்கும் ஒருமையும் சமாதானத்தையும் ஏக சிந்தையும் அருளிச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே.
நாங்கள் உண்மையில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து மது கற்பனையின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாருக்கும் மது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிகம் அதிகமாய் தந்திருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீ எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைக்கப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தை எல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையும் மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு உமது பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளிச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை எங்களுக்கு அருளச் செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவை கேட்டருளும். கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உன்னை நாம் பரிசுத்தப்படுவதாக, உன்னுடைய ராஜ்யம் வருவதாக, உன்னுடைய சித்தம் மரம்நிலையே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அண்ணங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாக குற்றம் செய்ய நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும், எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாதேயும். ஜெபம் பண்ண கடவும். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமது அடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களிலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே, உமது நாமத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே, உமது மகிமை பிரதாபத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை இரட்சியும். கிருபையா எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். இரக்கமாய் உமது ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே, கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே, கிருபையாய் கேளும்.
கிறிஸ்துவே கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே கிருபையாய் கேளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஜெபம் பண்ண கடவும். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றி கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்கையுள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாக இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். உட்காருங்கள். முதலாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் முடிய. எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் ஏனங்கட்டி மோவாபின் பிரபுக்களோடே கூட போனான். அவன் போகிறதினாலே தேவனுக்கும் கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறிப்போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடே இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமையின் காலை சுவரோடே நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரிகாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன், இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடே 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாயிருக்கிறதினால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு
கழுதையை உயிரோடு வைப்பேன் என்றார். அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததாக இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி, அந்த மனிதரோடே கூட போ, நான் உன்னோடு சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய் என்றார். அப்படியே பிலேயாம் பாலாகின் பிறப்புகளோடே கூட போனான் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாவது வேத பாடம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தாம் முதற்பலனானதற்கு தம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். சுயாதன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறைக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாவது வேத பாடம் வாஸ்தாயிற்று. இப்பொழுது சிறு பிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். வெளிப்படுத்தும் தொடரவே இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை அக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே என்றார். யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பின்பாகம். இயேசு அவளை நோக்கி, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார். யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பின்பாகம். தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும் தொடர்பு. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார். யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பின்பாகம். And Jesus said to her, neither do I command you, go your way and do not sin again. John 8:11. தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும் தொடர்பு. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார். யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பின்பாகம். திருவசனம் கூறிய அனைத்து சிறுபிள்ளைகளுக்கும் நன்றிகள். ஒரு சில அறிவிப்புகளை வாசிக்கிறேன். இன்று இரவு ஆராதனையானது நமக்கு எல்சிஎஃப் ஆராதனையாக நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இரவு ஆராதனையானது நமக்கு எல்சிஎஃப் ஆராதனையாக நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் திங்கட்கிழமை இரவு ஜெப கொடுகையானது திங்கட்கிழமை நாளை இரவு ஜெப கொடுகையானது மோசே பகுதியில் திரு டி ராஜா சிங் அவர்கள் இல்லத்திலும், எலியா பகுதியில் திரு எஸ் செல்வராஜ் அவர்கள் இல்லத்திலும், அதேபோல் தானியல் பகுதியில் திரு மாசானமுத்து அவர்கள் இல்லத்திலும் வைத்து நடைபெறும் என தெரிவிக்கிறோம். அதிலே சபையார் யாரும் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள். அதேபோல் இன்று இந்த அருமையான ஆலய ஆராதனை முடிந்த பின்பதாக நம்முடைய ஆலயத்தை புதிதாக கட்டடம் கட்ட வேண்டும் என்பதற்கான கமிட்டி மீட்டிங்கானது இந்த அருமையான ஆலய ஆராதனை முடிந்த பின்பு நடைபெறும் என தெரிவிக்கிறோம். அதிலே இந்த கமிட்டி மீட்டிங்காக பொறுப்பாக இருக்கும் அனைவரும் அதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதேபோல் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பேர்பிலான்குளம் சேகரம் கிறிஸ்து ஆலயம்
தலவாய்புரம் 14வது நற்செய்தி பெருவிழா பண்டிகையானது நமக்கு வருகின்ற மே மாதம் 16, 17, 18 வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் இரவு மாலை 6:30 மணிக்கு கன்வென்ஷன் கூடுகையாக நற்செய்தி பெருவிழாவாக நடைபெறுகிறது. இதுவானது சிஎஸ்ஐ வளாகம், அண்ணா நகர், பனகுடி என்ற இடத்தில் வைத்து இந்த அருமையான நற்செய்தி பெருவிழாவானது தினமும் மாலை 6:30 மணிக்கு வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாள் நடைபெறும். அதேபோல் வருகின்ற 17ஆம் தேதி மே மாதம் சனிக்கிழமை அன்று 9 மணி அளவில் உபவாச ஜப கொடுகையானது நம்முடைய சேகர சபையில் வைத்து நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த அருமையான நற்செய்தி பெருவிழாவுக்கான வாகனங்கள் ஒழுங்கு செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதை சபையார் யாவரும் பிரயோஜனப்படுத்தி கொண்டு உங்களை உற்சாகமாக கர்த்தருடைய ஊழியத்தில் உற்சாகமாக கலந்து கொள்ளும்படியாக இந்த நற்செய்தி பெருவிழாவுக்காக ஜெபத்தோடு ஆயத்தப்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு அறிவிப்பு, என்னுடைய தனிப்பட்ட அறிவிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய பெயர் ஜான் டேவிட். மாங்குடி என்ற கிராமத்திலிருந்து வருகிறேன். உங்களுடைய திருச்சபையில் பணியாற்றும்படியாக கர்த்தர் எனக்கு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அருமையாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை மே மாதம் 13ஆம் தேதி அன்று எனக்கு திருமணம் ஒழுங்காகியிருக்கிறது. அது ஆகையால் இன்று நான் அந்த ஆலய முடித்த பின்பதாக நான் என்னுடைய கிராமத்திற்கு கடந்து செல்ல இருக்கிறேன். என்னுடைய திருமணம் நான் தனித்தனியாக யாருக்கும் இன்விடேஷன் கொடுக்க முடியவில்லை. ஆகையால் பொதுவாக சொல்லுகிறேன், திருச்சபை பிள்ளைகள் யாவரும் உற்சாகத்தோடு கலந்து கொண்டு எங்களை குடும்பமாக வாழ்த்தும்படியா, அது மாத்திரமல்லாமல் அந்த திருமண வைபவத்திலும் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இடம் மாங்குடி, மீனாட்சிபுரம் திருச்சபை தான். மாங்குடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து இதுக்கு முன்பதாக சுவிசேஷத்து ஊழியத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல தான் திருச்சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிய கேட்போம். 13/5/2025 அன்று தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் திருமதி சி லீமா ரோஷ், ஒய்ஃப் ஆஃப் திரு ஜே செல்லத்துறை, பி ஜெகன், சன் ஆஃப் திரு பாக்கியநாதன், எம் அனிஷ், சன் ஆஃப் திரு எம்எஸ் முருகன். 14/5/2025 அன்று எம் ஸ்டெயின்ஸ் கோயில்மணி, சன் ஆஃப் திரு கே மோரிஸ் திரவியராஜ். 15/5/2025 அன்று பி சாரோன் ஜெமின்சன், சன் ஆஃப் திரு எஸ் பாக்கியராஜ். 17/5/2025 அன்று திருமதி பி அன்பு கிருபா, ஒய்ஃப் ஆஃப் திரு கே பெர்லின், எஸ் ஸ்டெல்லா, டாக்டர் ஆஃப் திருமதி ரூபவதி. இந்த வாரத்திலும் பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கான சிறப்பு பாடல் பாடப்படும். பிறந்தநாள் கொண்டாடியவர்களுக்காக ஒரு தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் நல்ல தகப்பனை, தேவரீ இந்த அருமையான வாரத்திலும் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கடந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கூட தங்கி இருந்தது ஆண்டவரே. அவ்விதம் சொல்கிறது, குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்றபடி இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கான தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. தேவரீர் அது அவர்களுக்காக திட்டம் பண்ணப்பட்டது ராஜா. அது நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் இந்த புதிய வருடமானது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக உண்டாக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் செழிப்பை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையின் கரம் கூட தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அவள் செய்கிற காரியங்கள் எல்லா செயல்கள் மத்தியிலும் உடைய பிரசன்னம் ஆளுகை தங்கி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைவான கர்த்தர் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இந்த புதிய வருடம்
ஆண்டவராய் கர்த்தர் நீர் முன்னின்று நடத்துகிற வருடமாக அமையட்டும். சிறப்பாக ஆண்டவராய் கர்த்தர் நீர் இருந்து நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றுக்கும் நன்றி தகப்பனே. நீரே பொறுப்படுத்தி வந்தீர், இன்னும் நீரே வழிநடத்துவீர். உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்மையும் செய்திக்கு ஆயத்தமாக நம்ம யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 407வது பாடல் இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 407வது பாடலை பாடுவோம். கிருபை நிறைந்த தகப்பனை உடைய வேத வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நீர் கூட இருந்து எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பலத்த கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வேதத்தின் ஞானத்தை அறியத்தக்கதாக எங்கள் இருதயம் திறக்கப்படத்தக்கதாக நீர் கூட இருந்து உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த அருமையான நல்லதொரு ஆலய ஆராதனையிலும் கர்த்தருடைய ஆராதிக்கும்படியாக கூடி வந்த உங்கள் அனைவரையும் கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் நாம் ஒரு சில நிமிடங்கள் தியானிக்கும்படியாக
எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை நமக்கு நன்கு தெரியும். சிறு பிள்ளைகள் இந்த வாரத்தில் கூறின வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு அருமையாக யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பின்பகுதியை சிறு பிள்ளைகள் அழகாக கூறினார்கள். இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும் தொடர்பு என்ற தலைப்பின் மையமாக வைத்து நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இந்த தெய்வீக அன்பு தொடர்பு இப்படி 2 காரியங்களை குறித்து இந்த வாரத்தில் நமக்கு திருமண்டல தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு தெரியும் இந்த அருமையான தெய்வீக அன்பு அப்படின்னா என்ன, நமக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமானால், கிறிஸ்து இயேசு சிலுவையில் அடிக்கப்படும்படியாக பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தது இந்த தெய்வீக அன்பு. அப்போ தெய்வீக அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பார்க்கல. ஆண்டவராய் கர்த்தர் உலகத்தை உண்டாக்கினார். அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்கென்று ஒரு ஜனங்களை உண்டாக்கும்படியாக ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்களை உலகத்தில் பல்கி பெருகும்படியாய் அவர் ஆயுதப்படுத்தி அனுப்பினார். அப்படி அவர்களை தேவனாய் கர்த்தர் உருவாக்கி அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த பொழுதும் அவர்கள் வழி விலகி போகிறார்கள். நமக்கு அந்த காரியங்கள் நன்கு தெரியும். இந்த பழைய ஏற்பாடு நிகழ்வுகள் அனைத்தும் தெரியும். ஆனால் வழி விலகி போக போக பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கலாம், இப்படி ஒவ்வொருவராக தனித்தனியாக கர்த்தர் தெரிந்தெடுத்து அநேக நேரம் முழுவதுமாக அவர்கள் என்ன செய்யணும், என்னுடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னுடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தெய்வனின் அன்பானது ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறது, வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படியா கர்த்தர் வெளிப்படும் பொழுதும் என்ன ஆனது, கடைசி வரை என்ன செய்யப்படலை, அந்த அன்பு பூரணமாக என்ன செய்யலை, மனுஷரனில் வந்து சேரலை. அப்போ பிதாவான கர்த்தர் அவர் செய்த செயல்தான் மனுஷரை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தூரத்தை குறைப்பதற்காக. எது அந்த தடையாய் தூரமாக இருந்தது என்றால் பாவம் என்ற காரியம், அதை உடைப்பதற்காக தேவனாய் கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்புகிறார். அந்த இடத்தில் தான் காணப்படுகிறது அன்பானது வெளிப்படுகிறது. அருமையாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த அன்பை குறித்தான பாடல் கூறப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கு நன்கு தெரியும். அவர் தேவனுக்கு சமமாயிருந்ததை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் என்ன செய்தாராம், உலகத்திற்கு வந்து தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபமாக தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வேதத்தில் பார்க்கிறோம், அவர் சிலுவையில் அடிக்கும் பொழுது 5வது வார்த்தையாக தாகமாக இருக்கின்ற வார்த்தையை சொன்னார். அது எது வெளிப்பட்டது என்று நமக்கு நன்கு தெரியும். தேவனுடைய திட்டம் நிறைவேறும் வரை காத்திருந்தவராக முதல் 4 வார்த்தை அவர் என்ன செய்தார், பிறருக்காக தெய்வ திட்டத்திற்காக பேசினார், காத்திருந்தார். அப்போ தெய்வ திட்டத்தை முதலாவது வைத்து அவர் சிலுவையில் தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார். இதில் என்ன வெளிப்படுகிறது, தேவனுடைய அன்பு நம்மேல் வைத்த அன்பானது எப்படி வெளிப்படுகிறது. அன்பார்ந்தவர்களை, இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற காரியம் அதுவாகத்தான் இருக்கிறது. தெய்வ அன்பானது நம்மேல் வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஆனால் இன்னும் அருமையாக இந்த அருமையான தெய்வ அன்பை நாம் எப்படி பேரிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அருமையாக இதில் பார்க்கும் பொழுது தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும் தொடர்பு, இதான் நமக்கு திருவசன தலைப்பு, அதான் நமக்கு திருவசன தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும் தொடர்பு என்று பார்க்கல் அது அருமையாக கம்யூனிகேஷன் அல்லது கனெக்ஷன் என்ற 2 வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்போ கனெக்ஷன் இல்லை கம்யூனிகேஷன் பார்க்கும்போது ஒருவர் உரையாடுவது கம்யூனிகேஷன் வார்த்தை. இப்போ கனெக்ஷன் என்பது ஒரு இணைப்பை குறித்தும் கூறுகிறது. ஒருவருக்குள் ஒருவர் இருக்கிற நெருக்கங்கள் தான் உறவு நெருக்கத்தை, எனக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற நெருக்கம், அல்லது இன்னும் பார்க்கல உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு இடையே உள்ள நெருக்கம், அண்ணன் தம்பிகளுக்கு இடையே உள்ள நெருக்கம், இப்படி தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையே உள்ள நெருக்கம், இப்படி ஒவ்வொரு நெருக்கமும் ஒரு தொடர்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தொடர்பு என்பது ஒவ்வொரு நாட்களும் வளர்ந்து கொண்டே வருவதாக இருக்குது. அருமையானவர்களை பார்க்கையில் ஆதி காலத்தில் எப்படி இருந்தது, ஒருவரை தொடர்பு கொள்ள வேண்டிய என்ன செய்யணும், லெட்ரு எழுத ஆரம்பிக்கும். நம்ம இன்னைக்கு எழுதுனா என்னைக்கு போய் சேரும், 1 வாரம் அல்லது ஒரு 4-5 நாள் இப்படி தாமதமாக, இல்லை பக்கத்துல தான் சீக்கிரமாக போயிடும். இப்போ தொடர்புகள் என்ன செய்கிறோம், நம்ம கைகளில் மொபைல் ஃபோன், மடிக்கணினி, இப்படி ஏராளமான அருமையான அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டது. இப்படி தொடர்புகள் இதில் நம்ம தொடர்பு கொண்டிருக்கோம்னா ஆவிக்குரிய தொடர்பை குறித்து வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆவிக்குரிய உள்ளார்ந்த மனுஷனின் தொடர்பானது மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், தெய்வ அன்பை பிரதிபலிக்க முடியும். ஏனென்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியான கர்த்தரை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நமக்கு மொபைல் ஃபோனால் தொடர்பு கொண்டா முடியாது. இல்லை பிறர்கிட்ட போய் எப்பவுமே பழக்கம் விட்டு கொண்டிருந்தால்
அது முடியாது. அது ஆவிக்குரிய தொடர்பை நாம் உண்டாக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய தெய்வ அன்பை கொடுக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய தொடர்பான ஒரு சில காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். அதை குறித்து நாம் இந்த வேலை தியானிக்கலாம். முதலாவதாக நம்ம அருமையாக வாசித்த முதலாம் வேதபாட பகுதியை திருப்பிக் கொள்வோம். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இந்த பகுதியை பார்க்கையில் அருமையாக பிலேயாம் என்ற மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து கூறுகிறது. இதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு எளிதாக புரிய வைத்துவிட்டு 3வது பாயிண்ட் வரும்பொழுது இதை ஒரு இணைத்து உங்களுக்கு இப்போ தெளிவாக காண்பிக்க விரும்புகிறேன். இப்போ இந்த அருமையான பகுதியை பார்க்கும் பொழுது பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை குறித்து வேதம் கூறுகிறது. அவர் ஒரு வல்லமை வாய்ந்த தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். அவர் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதமாக உண்டாகும், சபிப்பது சபிப்பாக மாறிவிடும். அப்படிப்பட்ட வல்லமையான தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவராய் கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கும்படியாக ஒரு சில கூட்டங்கள் கடந்து சென்று இருக்கிறது. அப்போது ஆண்டவராய் கர்த்தருக்கு வெளிப்படுத்துகிற அருமையாக வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 12ஆம் வசனம் கூறுகிறது, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவராய் கர்த்தர் பாருங்களேன், முதலாவதில் ஒரு சின்ன காரியம் என்னவென்றால், அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வைத்த அன்பு இங்கே வெளிப்படுது. தெய்வீக அன்பு எங்கே வெளிப்படுகிறது? இந்த ஒரு வார்த்தையில் வெளிப்படுகிறது. தெய்வீக அன்பானது என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்குரியவர் என்று தேவனாய் கர்த்தர் கூறி அவர் காண்பிக்கிறார். யாருக்கு? பிலேயாமுக்கு தெரியாது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், பிலேயாமுக்கு தெரியாது அவர்கள் என்ன நோக்கத்தோடு போய்கொண்டிருக்கிறார்கள் என்பது, பிலேயாமுக்கு தெரியாதவர்கள் எங்கு வெற்றி சிறந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது. தேவன் அவர்களுக்கு வைத்த திட்டம் வல்லமையாக இருந்தது. தேவன் அவர்கள் மேல் வைத்த அன்பானது அதிகமாக இருந்தது. ஆகையால் தேவன் சொல்கிறார், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை சபிப்பது நான் விரும்பவில்லை, அவர்களை சபிப்பது கூடாது என்று தேவனாய் கர்த்தர் கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, பின்பு வருகிற பகுதியில் பார்க்கும் பொழுது வேதம் இன்னும் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. பாருங்களேன், இந்த பிலேயாம் இப்படியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது தேவனிடத்தில் அவன் கேட்டு போதும் அவர் ஆசீர்வதிக்கப்படவே அவர்களை வைத்திருக்க என்று சொன்ன போதிலும் அவர்களை சுற்றி வந்தவர்கள் பிலேயாமை இன்னும் அதிகமாக என்ன செய்கிறாங்க, வாங்க உங்களுக்கு எல்லாம் தாரோம், எல்லாத்தையும் கொடுக்குறோம், நீங்கள் எப்படியாவது அந்த ஜனங்களை சபித்தா போதும் அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, தேவனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று நித்திரை பண்ணி உறங்க ஆரம்பிக்கிறார். அப்போது கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தும் பொழுது கூட போங்க என்று சொல்லிவிட்டார். நான் இந்த கூட போங்க என்று சொன்ன அதே ஆண்டவர் 22ஆம் வசனம் கூறுகிறது பாருங்களேன், அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், கர்த்தர் தான் போனார் 20ஆம் வசனத்தில், ஏன் போனால் கோபம் கொள்கிறார்? இல்லை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் அன்றைக்கு நேரம் கர்த்தர் போக சொல்லிட்டாரு, கர்த்தர் செய்ய சொல்லிட்டாருன்னு செய்வோன்னா அது சரியாக நடைபெறாமல் இருக்கும். ஏன் இப்படின்னு பார்த்தோம்னா இதில் இன்னொரு காரியம் என்ன இருக்குது என்றால், கர்த்தர் அவன் பிடிவாதமாக கேட்டதற்கு போவதற்கு அனுமதி கொடுத்தார். ஆனால் கர்த்தருக்கு அது என்ன இல்லை, சித்தம் இல்லை. அவருடைய சித்தம் எது? இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தம். அவர் மேல் வைத்த அன்பு எங்கே வெளிப்படுது? ஆசீர்வதிப்பதற்காக வெளிப்படுகிறது. அப்போ ஆண்டவராய் கர்த்தர் சித்தம் இல்லாமல் போகும்போது என்ன செய்கிறாராம், கோவப்படுறாரு. ஏன் கோவப்படுறாருனா, அப்படி போனாலும் பரவாயில்ல, என்ன செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு தெளிவாக காண்பிப்பதற்காக தான். பின்வரும் பகுதியில் பார்க்கையில் கழுதைக்கு முன்பதாக தேவ தூதன் நிறுத்துகிறார் கர்த்தர். அவன் நிறுத்தும் பொழுது அன்னைக்கு 3 நேரம் வந்து போகும்போது அவன் அடிக்கிறான். இந்த காரியங்களை பார்க்கும்போது தேவ தூதனை கர்த்தர் அனுப்புகிறார் அவருடைய அன்பை காண்பிப்பதற்காக. 2வது, கழுதையின் வாய் திறக்கப்படுகிறது தான் நம்ம 28 வாசித்தோம். அவருடைய வாயானது திறக்கப்படும் பொழுது கழுதை கூறினது, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்க நான் உமக்கு என்ன செய்தேன்? நான் பார்ந்தவர்களே, கழுதையானது கர்த்தருடைய திட்டத்தை அறிந்தது. யாரை பார்க்கையில்? தேவதூதனை பார்க்கும் பொழுது கழுதையானது கர்த்தருடைய திட்டத்தை அறிந்த என்பதாக அது எப்படியாவது பிழையாமல் என்ன செய்யணும், பாதுகாக்க என்பதற்காக நின்று விடுகிறது. அங்கே தாண்டிட்டுனா கர்த்தருடைய தூதன் என்ன செய்வான், பிழையாமையை அடிச்சிருவார். அப்போது கழுதையானது ஞானம் உள்ளதாக நின்று விடுகிறது. ஆனால் இது அறியாமல் பிழையாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் பிழையாமல் என்ன செய்கிறார், அவனுடைய கண்களை திறக்கிறார் என்று பின்பகுதியில் பார்த்து வாசிக்க முடியும். அப்போ பார்க்கிறோம், கர்த்தருடைய அன்பானது எப்படி தொடர்பு கொள்கிறது, கழுதின் மூலமாக பிழையாமை தொடுகிறது, பிழையாம் கண்களானது திறக்கப்படுகிறது. அவன் கர்த்தர் மூலமாக கர்த்தருடைய அன்பானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட வேண்டும் என்ற அன்பானது கழுதின் மூலமாக தொடர்பு கொள்ளப்பட்டு பிழையாமின் கண்கள் திறக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த அருமையான தெய்வீக அன்பை வெளிப்படுத்த தெய்வீக தொடர்பு முக்கியமாக இருக்குது. எப்படி என்றால், தெய்வீக அன்பு அவர் மேல் காணப்பட்டது. அதை எளிமையாக ஏதோ மனுஷன் போய் சொன்னால் புரியாது. ஆனால் கர்த்தர் அதற்காக என்ன செய்தார், தெய்வ தூதனை அனுப்பினார் அவருடைய அன்பு வெளிப்படுவதற்காக.
பேச முடியாத கழுதையை கொண்டு பேச வைத்தார். தெய்வத்தன்மை வெளிப்படுங்க. தெய்வீக அன்பு வெளிப்படுனா அதுக்கு தெய்வத்தன்மை என்ன செய்யும்? வெளிப்படும். அப்போ இந்த தெய்வீக அன்பை நாம் வெளிப்படுத்தணும். அதற்கு நம்மிடத்தில் என்ன செய்யணும்? என்ன காணப்பட வேண்டும்? தெய்வீக குணங்கள் காணப்பட வேண்டும். அப்படி ஒரு 2 குணங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளாமா? யாக்கோபு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நற்செய்தி நூல் இந்த வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது அருமையாக. இந்த 1ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வசனங்கள் நம் வேத பாடமாக வாசித்தோம் அல்லவா? இந்த பகுதியில் பார்க்கும்போது இந்த வசனம் கூறுகிறது, பேசுகிறதற்கு பொறுமையாயும் என்ற 2வது பகுதி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பேசுகிறதற்கு பொறுமை அப்படின்னா பார்க்கிறோம். இந்த அருமையான 19ஆம் வசனம் தான் எதற்கு ஆதாரமாக இருக்குது என்றால், ஒரு நல்ல தொடர்புக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்போ நான் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பொறுமையாக கேட்குறீங்க. அப்படி நீங்கள் கேட்கலன்னா நான் பேசுவேன், என்ன ஆகும்? வீணாக போயிடும். பாருங்க, அந்த வார்த்தை அசனாக அழகான வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. கேட்கிறதற்கு தீவிரமாய். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கிறீங்க. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? பேசுகிறதை பொறுமையாக ஞானமாக பேச அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அருமையான வசனம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், தெய்வ அன்பை நம்ம ஆலயத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். தெய்வனுடைய அன்பை நம்ம இங்கு பறைசாற்றி கொள்கிறோம். தெய்வனுடைய அன்பை நம்ம இங்கே கற்றுக் கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அன்பில் நாம் வளர்கிறோம், பெருகிறோம். ஆனால் அந்த அன்பை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய குணத்தை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது என்ன கற்று வேண்டும் என்றால், பேசுவதற்கு பொறுமையாய் நாம் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, பேசுவதில் பொறுமை என்று பார்க்கும்போது இடத்தில் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:23 வாசிக்கலாமே. இந்த வேதவசனம் கற்றுக் கொடுப்பாங்க. நீதிமொழிகள் 15:23 பார்க்கலாம், மனுஷனுக்கு தன் வாய்மொழினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. அன்பார்ந்தவர்களே, இப்படி வார்த்தை எவ்வளவு முக்கியமானது பாருங்களேன். இப்படி வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்று வேதம் கற்றுக் கொடுக்கும். மனுஷனுடைய தன் வாய்மொழினால் அவன் என்ன செய்வானா? மகிழ்ச்சி ஆவான் என்று சொல்கிறது. அப்போது நம்முடைய பேசுகிற பேச்சில் என்ன செய்கிறது? என காணப்படுகிறது? பிறருக்கு இடையே உள்ள பிணைப்பை அருமையாக உண்டாக்குவதற்கான நல்ல வார்த்தைகள், நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்க, நலமான வார்த்தையை கொடுக்கத்தக்க, நலமான காரியத்தை தரத்தக்கதான ஒரு காரியனுடைய பேச்சில் காணப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, வேத மதத்தை கற்றுக் கொடுக்கிறது, நாம் பிறரோடு நல்ல தொடர்புடையவர்களாக மாத்திரமில்லாமல் தெய்வ அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நலமாக பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பேச்சானது தெளிவாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறதை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கூறுகிறது, வேதம் கற்றுக் கொடுத்து, இனிய சொற்கள் தேன் கூடு போல் என்ன செய்யுமா? ஆத்மாவுக்கு மதுரமாக இருக்கிறது. அப்போது நல்ல வார்த்தைகள் ஏன் முக்கியம்? இப்போ சொல்லுங்க, நல்ல வார்த்தை ஏன் முக்கியம் என்றால் அது மதுரம் போல இனிமையாக அருமையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவராய் கர்த்தர் தெய்வ அன்பை காட்டி நமக்கு அருமையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எப்படி என்றால், அநேக ஊழியர்கள் வந்து இங்கே ஊழியம் செய்து அப்படி அன்பை நம்மிடத்தில் என்ன செய்தாங்க? கற்றுக் கொடுத்து நம்மை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? தெய்வ அன்பை நாம் பறைசாற்றுகிறோமா? பிறரிடத்தில் தெய்வ அன்பை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம யார்? கிறிஸ்தவர்கள் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள் என்ற வார்த்தை. அப்போ கிறிஸ்து இயேசுவை உடையவர்களாக, அதை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நம்ம ஞானமாக செயல்பட வேதம் நம்மை ஏவுகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் பிறரிடத்தில் நம்மை கொண்டு நம்ம நினைக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டு ஓடி, ஐயோ ஆண்டவராய் கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரே, உங்களுக்காக ரத்த சிந்தாண்டி நம்ம சாட்சி சொல்ல அருமையாக ஆசைப்படுறோம். அதை காட்டிலும் நற்செய்தி அறிவிக்க ஆசைப்படுறோம். அதை காட்டிலும் வேதம் என்ன விரும்புகிறது? பிறரிடத்தில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் அழைக்கிறார். பிறரிடத்தில் என்ன செய்யணும்? வாயின் வார்த்தையினால கூட தேவன் என் வாயினால் மகிமைப்படுவார் என்றபடியா நம்ம சாட்சியாக வாழ என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த காலை வேளையில் மத்தியான வேளையில் கூடி வந்திருக்கு நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அதுவாகத்தான் இருக்கிறது. நம்ம அநேக இடங்களை கடந்து செல்வோம், அநேக பணிகளை செய்வோம், அநேக நம்மளை வந்து சந்தித்து கொண்டு செல்வார்கள். அவர்களுக்கு நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தரும்? இரக்கத்தை உண்டாக்கும், கலக்கத்தை நீக்கிவிடும், சமாதானத்தை கொடு. ஆகையால் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை ஞானமாக நாம் பயன்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம்
இந்த வேதவசனம் கற்றுக் கொடுக்குது பாருங்களேன். அவரிடத்தில் என்ன செய்யணும்? குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அவரை சோதிக்கும்படியாக வந்தார்கள். பார்க்கிறோம், இந்த பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசார் இப்படிப்பட்டவர்கள்லாம் என்ன செய்தாங்க? யூதர்கள் இடத்துல மிகவும் உயர்ந்த இடத்துல இருந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து காலத்தில் என்ன இருந்தது? அரசியல் தாக்கங்கள் அதிகமாக காணப்படும். என்னவென்றால், அவர் ராஜாவா போயிடுவாரோ, அவர் எங்களுக்கு மேலே போயிடுவாரோ என்ற ஒரு காரியத்தில். அப்புறம் அவருடைய போதனை எப்படி இருந்தது? கர்த்தர் மன்னிக்க வந்தார், கர்த்தர் உங்களை நேசித்தார் என்ற காரியங்கள் இருந்தது. அவர் மனுஷனை தேவனுக்கோடு இணைக்கிறவராக காணப்பட்டார். ஆனால் அப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த என்ன நடந்தது என்றால், அவர்கள் அதை காட்டிலும் நியாயப்பிரமாணம் என்ற பெரிய கட்டளை காணப்பட்டது. அவர்கள் அதை பின்பற்றி கொண்டார். அதுவே பிரதானமாக காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை உடைக்க வரவில்லை, அதை மேம்படுத்த வந்தார் என்பதை தெரியாமல் அவர்கள் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க விரும்புகிறார்கள். ஆனால் அருமையாக வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பரிசேயர் அப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். எடுத்துக்கொள்ளலாமா? யோவான் 8ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாமே. யோவான் 8:4. வேதம் கற்றுக் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கல. ஆண்டவர் என்ன சத்தியம் சொன்னாருங்க? நம்ம சிறுபலிகள் திருவசனம் கோரினார்களே, பார்த்தீங்களா? அந்த வேதம் அழகாக கற்றுக் கொடுக்குது பாருங்களேன். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லையே. ஆண்டவர் பார்த்தீங்களாங்க? அப்படியா? அவர் என்ன சத்தியத்தை கற்றுக் கொடுத்தாருங்க? மன்னிப்பு என்ற சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். மன்னிப்பு என்ற சத்தியத்தை யாரு கற்றுக் கொடுத்தா? அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் கர்த்தர் கற்றுக் கொடுத்தாருங்க. பிரியமானவர்களை, இந்த அருமையான மதியான வேளையிலும் கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவரை குற்றம் கண்டுபிடிக்க சூழ்ந்து நிற்கையில் அவர் என்ன செய்கிறார்? நிதானமாக நிதானித்து தரையில் எழுதி கொண்டிருக்கார். ஒரு வார்த்தையும் பேசலைங்க. அவர் ஒரு வார்த்தையும் பேசலை. அவர் அமைதியாக இருந்தார். கர்த்தர் ஏன் அமைதியாக இருந்தார்? ஏன் மௌனமாக இருந்தார்? எதற்காக அவர் மௌனமாக இருக்கணும்? அவர் சத்தியத்தை எல்லா இடத்துலையும் சொல்லிக்கொண்டு போனார். ஏன் இங்கே இடத்துல மட்டும் மௌனமாக இருந்தார் என்றால், அவர் அந்த இடத்துல யாருடைய இருதயத்தையும் காயப்படுத்த விரும்பலை, எந்த இடத்துல இடையூறு உண்டாக்க விரும்பலை. அவர் அந்த இடத்துல அவளை மன்னிச்சு விடுங்கப்பா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஒரு கூட்ட ஜனம்? ஐயா, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதியாக இருக்கிறீங்களே, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? இப்படியா விபச்சாரம் செய்த ஸ்ரீ என்ன செய்யணும்? கல்லால் இருந்து கொள்ளணுமே என்று சொல்லுது. ஆனால் ஏன் மன்னித்து விடுதீரு அப்படின்னு கேட்பாங்க. அது அவர் நியாயப்பிரமாணப்படி செஞ்சா, அன்னைக்கு மன்னியுன்னு சொன்னீங்களே ஆண்டவர், அன்னைக்கு பாவங்களை ரட்சிங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவர், பாவத்தை விடுதலை கொடுத்தீங்களே ஆண்டவர், அப்படி சொன்னாரே, இன்னைக்கு மறுபடியும் நியாயப்பிரமாணம் பக்கம் வந்துட்டாருன்னு அவரை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் அதை அறிந்தவராய் சொன்னார். பாருங்களேன், ஞானமாய் அந்த இடத்துல என்ன வேதவசனம் கற்றுக் கொடுக்க இடத்துல வாசிக்கலாமா? யோவான் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகிறது. சரி, 10 இல்லை, 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதில் பார்க்கும்போது வேதம் கற்றுக் கொடுத்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இனி இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். ஆண்டவராய் கர்த்தர் பாருங்களேன் எப்படி அவர் பதில் கூறுகிறார். நிதானமாக இருந்ததால் பதில் எப்படி வருகிறது பாருங்களேன். தெய்வனுடைய வல்லமை கிறிஸ்து மூலமாக வெளிப்படுது பாருங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய அன்பை அந்த சகோதரி மேலே காட்ட வேண்டும். நம்ம நினைக்கலாம், அந்த விபச்சார ஸ்திரீ பிடிபட்டாங்களே, தப்பு தான் பண்ணாங்களே, கொண்டுலனா கர்த்தர் ஏன் ஒரு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நாம் அநேக நேரம் அப்படித்தான் தவறு செய்து அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்கிறார்? மறுவாழ்வு தருகிறவராக நம்மை காணப்படுகிறார். நமக்கு என்ன சில மறுபடியும் வாழ்க்கை தந்து நம்ம எத்தனை அணைத்து கொண்டிருக்கிறார். நம்ம தவறு செஞ்சு ஆண்டவரே மன்னிங்க ஓடி வரும்பொழுது மனுஷன் என்ன செய்வான்? ஐயோ, இந்த மனுஷன் அன்னைக்கு அந்த பாவம் செஞ்சாப்பான்னு சொல்லி காட்டுவாங்க. ஆண்டவர் அப்படி இல்லைங்க, நம்மளை ஏற்றுக்கொள்கிற கர்த்தராக இருக்கிறார். அதை தான் ஆண்டவராய் கர்த்தர் இங்கே காண்பிக்கிறார். பாருங்க, அந்த முதலாவது பகுதி என்ன இருந்துச்சு? தெய்வ அன்பு வெளிப்படுவதற்காக கழுதை பயன்படுத்தப்பட்டது. தெய்வ அன்பு வெளிப்படுவதற்காக தெய்வன் வந்தார். இங்கு தெய்வ அன்பு என்ன செய்கிறது? நமக்கு மன்னிப்பு என்ற தெய்வ அன்பு வெளிப்படுவதற்காக யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. அப்போ ஆண்டவராய் கர்த்தருடைய அன்பு வெளிப்பட தெய்வத்தன்மை வெளிப்பட வேண்டும். அப்போ அந்த தெய்வத்தன்மையுள்ள குணமுள்ளவர்களாக, தெய்வத்தன்மையின் குணமுள்ளவர்களாக நாம காணப்படுகிறோமா? அன்பார்ந்தவர்களை, கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறார். நாமும் நாம் இருக்கிற இடங்களையும் வேலை செய்கிற ஸ்தலங்களையும் எல்லா இடங்களையும் தெய்வ அன்பை வெளிப்படுத்த போகிறோம். நம்ம இருக்கிற இடங்கள் தெய்வனை பிரதிபலிக்க போகிறோம். அப்போ நம்ம இருதயத்தில் குத்துண்டவர்களாக அன்றைய அன்பை நாம் வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறோமா? தெய்வ அன்பால் நம்மை கொண்டு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நம் முகத்தின் மூலமாக கர்த்தரை நாம் ஒவ்வொருவரும் காண்பித்து கொண்டிருக்கிறோம். நான் கிறிஸ்துவை உடையவன், நான் கிறிஸ்தவன் என்பதை நாம் காண்பித்து கொண்டிருக்கிறோம். அப்போ தெய்வ அன்பை நாம் வெளிப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தொடர்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பேச்சில் கவனம் வேண்டும், நடக்கையில் கவனம் வேண்டும், நம்முடைய சொற்களில் கவனம் வேண்டும் என்பதை வேதம் கற்றுக்கொண்டு நிதானமாய் பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களும் மௌனமாக இருக்க அழைக்கப்படும். எங்கே மௌனமாக இருந்தால்
நம்ம தரங்கள் ஒருபோதும் குறைந்து போயிடாதுங்க. கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பாருங்க. மௌனமாக இருக்க கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம்? உயர்த்தி கொண்டே தான் இருக்கிறாரு. நம்ம பேசுவதில் தாமதமாக இருந்தால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் என்ன செய்யலை, நம்ம பின்னாடி போய் நினைக்கலைங்க. என் பிள்ளை எவ்வளோ அழகா என்ன போல இருக்கான்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு? மகிழ்ச்சி கொள்கிறாருங்க. நம்மை பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறார்? மகிழ்ச்சி கொள்கிறாருங்க. நம்ம இங்கே வாழ்க்கையில் அநேக நன்மைகள் செய்வதனாலோ அநேக காரியங்கள் செய்வதால் அல்ல, கர்த்தரை பிரதிபலிப்பதனாலே கிறிஸ்து இயேசுடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த காலையில் வந்தவர்கள் தெய்வ அன்பு நம்மேல் வெளிப்பட்டது, அந்த அன்பை பிரதிபலிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ தெய்வ அன்பை நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்ல அழைக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் அதான் அழகாக கற்றுக் கொடுக்கிறதுங்க. மத்தேயு 28:19 பார்க்கையில் நமக்கு நற்செய்தி அறிவிப்பதான் தலையாய் கடமை என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்போது அந்த நற்செய்தி அறிவிப்பதற்கு எது பிரதானம்? தெய்வ அன்பு நம்மில் காணப்பட வேண்டும். அப்போ தெய்வ அன்பு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய அவருக்குள் இருக்க வேண்டும். அதை கூறுகிறதற்கு ஏற்ற வண்ணமாக, தெய்வ அன்பு பிரதிபலிப்பதற்கு ஏற்ற வண்ணமாக நடக்கையில் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை அன்று கர்த்தரை ஆராதிக்க நாம் ஒவ்வொரு வாரமும் ஓடி வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் எழுந்து வாஞ்சியோடு வந்து கொண்டிருக்கிறோம். அவரை என்ன செய்கிறோம்? தெய்வ சமூகத்தை அவரை மகிமைப்படுத்தும்படியாக ஓடி வந்து கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களாக வாரோம். ஆனால் எல்லாம் செய்கிறோங்க, பக்கத்து வீட்டாரோடு நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோமா? நம்ம நெருங்கின நண்பர்களோடு நம்ம உறவினர்களுக்கு கூட இருக்கும் பொழுது அன்பாக இருந்துட்டு பின்னாடி பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்க காரியம் என்னவென்றால் வெளிப்படையான வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முழுவதுமாக கர்த்தரை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை வாழ ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தர் எப்படி வெளிப்படையாக இருந்தாருங்க? அவர் மன்னிக்கிறவர் தான். என்கிட்ட இருந்தார், உங்ககிட்ட இருந்தார், பரிசேன்ட்டு அப்படி தான் இருந்தார், பிரதான ஆசாரிட்டையும் அப்படி தான் இருந்தார். அவர் எங்கேயும் இடம் பார்த்து எதுவும் பார்த்து மாறுகிற தெய்வனாய் அல்லங்க நம்முடைய கர்த்தர். அதைத்தான் நாமும் செய்ய ஆசைப்படுகிறார். அவர் நம்ம என்ன எதிர்பார்க்கிறாருங்க? வெளிப்படையான வாழ்க்கை. தெய்வ அன்பை பெற்றுக்கொண்டோமா இல்லையா? எல்லாரும் தெய்வ அன்பை என்ன செஞ்சோம்? பெற்றுக்கொண்டு தான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அப்போது அதை கூறுவதற்காக நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்களேன். நல்ல இனிமையாக எளிதாக நான் செய்தியை சுருக்கமாக உங்களுக்கு இப்போ காண்பிக்க விரும்புகிறேன். எப்படின்னா, தெய்வ அன்பு வெளிப்படனா நீங்கள் தெய்வ அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும் முதலாவது. இன்னொன்று, தெய்வ அன்பை வெளிப்படுவதற்கு ஏற்றவாறு நம்முடைய நடக்கை செயல்கள் எல்லாம் காணப்பட வேண்டும். இப்போ பெற்றுக்கொண்டுட்டோம், என்ன செய்யணும்? இரண்டாவது என்ன செய்யணும்? செயல்படுத்த அழைக்கப்படுங்க. பேதுரு அழகாக கற்றுக் கொடுக்காரு. இன்னும் சிறு பிள்ளையை போல பால் குடிக்கிறவர்கள் போல ஒவ்வொரு நேரமும் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். பவுல் கூறுகிறார், என்ன கூறுகிறாரு? பாடுபடுவது என்ன செய்யப்பட்டிருக்கோம்? நான் மேன்மைப்படுகிறேங்க, எனக்கு பாடு உபத்திரம் வருதா, ஒருத்தனை அடிக்கிறானா நான் மேன்மைப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போது என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கோங்க? பிறர் அடிக்கலாங்க, பிறர் நம்மளை தூசிக்கலாங்க, ஆனால் கர்த்தர் எதற்கு அழைத்திருக்கிறாருங்க? அவளை மன்னிக்க அழைத்திருக்கிறார். நம்முடைய பேச்சின் வார்த்தைகள் கனிவாக இருக்க கடவுது. நம்முடைய செயல்கள் சற்று தாமதமாக மௌனமாக ஒரு இடத்தை விட்டு கடந்து சென்றாலும் பரவாயில்ல, அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நாமத்தை உயர்த்த அழைக்கப்படுறோம். அனைவரும் ஆசீர்வாதம் வேணும், என் கண்ணீர் மாறணும் தான் தேடி வரமே தவிர கர்த்தருக்காக என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்காக எதை நாம் செய்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவாக இருக்குது என்றால், பிறரிடத்தில் கிறிஸ்துவை போல வாழணும், பணி உள்ளவர்களாக நம்முடைய பேச்சில் வைத்துக்கொள்வோம். எல்லா காரணங்களும் ஞானமாக செயல்படும். நம்ம நடக்கையை கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா? அப்போ கர்த்தர் தாமே நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒரு விஷயம் முழங்கால் படிட்டு நம்ம ஒப்பு கொடுப்போமே. இருக்கிற இடங்களில் முழங்கால் படிட்டு நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் பரலோக தேவை நோக்கி பார்ப்போம். நம்ம ஒப்பு கொடுப்போமே. வல்லமையின் தேவன் அவரை நோக்கி பார்ப்போம். நம்ம ஒப்பு கொடுப்போமே. தேவரீர், நீர் பெரியவர் ராஜா, சகலத்தையும் ஆளுகை செய்கிற தகப்பன், வல்லமையுள்ள தேவன் ராஜா, நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு ஆதியும் அந்தமான கர்த்தாவை உம்மிடத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை எங்கள் சரித்திருக்கடவுது ஆண்டவரே. கிறிஸ்து இயேசு எப்படி உலகத்தை உண்டாக்கி ஆண்டவரே சகலத்தையும் ஆண்டு நடத்தின பொழுதும் எங்களை மீட்பதற்காக தன்னையே வழியாக தெய்வ அன்பை எங்களை காட்டினாரோ, தெய்வ அன்பை எங்களிடத்தை காண்பித்தாரோ, அந்த அன்பை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் எங்கள் தொடர்புகள் மூலமாக காண்பிக்க, எங்கள் செயல்கள் மூலமாக காண்பிக்க, எங்கள் நடக்கை மூலமாக காண்பிக்கலை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பேச்சில் கனிவை கொடுங்கப்பா, எங்கள் வார்த்தையில் தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா. ஞானமாய் பேசத்தக்கதாக, ஞானமாய் நடக்கத்தக்கதாக எங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நாங்கள் கோபம் உள்ளவர்களாக இருக்கலாம், எங்களுக்கு வேகமா வார்த்தை வந்துருதா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எங்களை தகுந்தபடி நடத்துங்கப்பா. பிறர் சொல்லும் பொழுது, அப்பா இவன் கிறிஸ்துவை போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுங்கப்பா. அப்போ எங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக ஜெபத்திலும் அந்த எல்லா காரியங்களும் எப்படி கர்த்தரை போற்றுகிறோமோ அதே போல நடக்கையிலும் போற்றத்தக்கதாக கர்த்தருக்கென்று ஓட எங்களை பலப்படுத்து. அப்போ ஒருபொழுதும் கர்த்தரை விட்டு விடாதபடி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இன்னும் வளர எங்களை பலப்படுத்து ஆண்டவரே. அப்படி வல்லமையின் ஆளுகை எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் சரீரமான அன்றைக்கு நேரம் வழி விலகி போய்விடுது ஆண்டவரே. அந்த நடக்கையில் சரியாக நடக்க முடியாமல் எங்கள் வழிகள் விலகி போயிடுது தகப்பனே. ஆனால் கர்த்தராக ஆண்டவருடைய பலன் எங்களை இடைக்க
கேட்டபடியாக ஜெபிக்கிறோம். இந்த பலன் எங்களை ஆளுகை செய்யட்டும் தகப்பனே. இந்த பலத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவான ஆண்டவர்களை பலப்படுத்துங்க. வல்லமையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சி நாள் அவனுடைய பாதபடி தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகுவதாக. அல்லேலூயா. அவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே மத்தியிலே கடந்த திங்களன்று நடைபெற்ற சபை ஊழியர் கூடுகையிலே பேராயருடைய ஆலோசனை பேரிலே அவர்கள் கொடுத்த ஆர்டரின் பேரிலே நம்ம மத்தியிலே புதிதாக அருமையான சபை ஊழியர் டேவிட் ராஜா அவர்கள் நம்முடைய மத்தியிலே சபை ஊழியராய் பணியாற்றும்படி கடந்து வந்திருக்கிறார்கள். திங்கக்கிழமை அவங்களுக்கு ஆர்டர், செவ்வாய்க்கிழமை வந்து நம்மகிட்ட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடி அவர் வீட்டுக்கு சென்று விட்டு மீண்டும் நேற்று நாளிலே மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே மத்தியிலே காலை ஆராதனை, மதிய ஆராதனை நம்ம இடத்திலே நடத்த தேவன் அவருக்கு உதவி செய்திருக்கிறார். அருமையான சகோதரருடைய பெயர் டேவிட் ராஜா, ஜான் டேவிட் வயது 24. இப்போ பேச்சுலர். நெக்ஸ்ட் இயர் அவர் எப்படி ஆயிடுவார்? குடும்பஸ்தன் ஆயிடுவார். வருகின்ற செவ்வாய்க்கிழமை அவருக்கு மாங்குடி ஆலயத்தில் வைத்து திருமணம். சொல்லப்போனால் ஒரு புது மாப்பிள்ளையாக நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு. என்ன வந்து புது குடும்பமாய் நம் சபையில் வந்து அவர் ஊழியம் செய்ய போகிறார். அவர் மாங்குடி தான் பூர்வீக ஊர். நம்ம எல்லோரும் கடந்த நாட்களே சுவிசேஷ ஊழியத்துக்கு சென்றிருந்தோம் மாங்குடிக்கு. பெண்கள் நிறைய வந்திருப்பீங்க. நான் 2016ஆம் ஆண்டு அந்த ஊருக்கு நான் கேண்டிடேட் ஃபார் ஆர்டினேஷனாக நான் சென்றிருந்தேன். ஒரு நல்ல அழகான அருமையான ஊர். ஜனங்கள் அப்படி ஒரு அன்பு உள்ள மக்கள். உங்களை போன்று தான் ஜனங்கள். ரொம்ப அன்பு மிக்கவர்கள், பக்தி நியாயம் உள்ளவர்கள். அவை தான் அந்த ஊர்லேருந்து ஏராளமான போதகர்கள் எழும்பியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அநேக காவல்துறையில், இன்னும் சொல்லப்போனால் சிபிசிஐடி டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஊர்லேருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. வாலிபல் யாருமே படித்து சும்மா இருக்க முடியாது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ட்ரைனிங்பாங்க, ஃபயர்ஸ் ட்ரைனிங்பாங்க, சிலர் எல்லாம் யாரும் சும்மா இருக்க பார்க்க முடியாது. எதையாவது செஞ்சுட்டு எப்படியாவது கவர்மெண்ட்டில் உட்காந்துடணும், இல்லை ஊழியம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பான மக்கள். ஆகவே அந்த ஊரிலிருந்து நம்முடைய ஊருக்கு ஊழியம் செய்ய முடியாது வந்திருக்கிற அருமையான தம்பியை நாம் உங்கள் அனைவரின் சார்பாக மிகுந்த அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை அவருக்கு திருமணம். உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாரா? சரி. என்னென்னா நானே போவேன்னு தெரியல, ஏன்னா போக முடியாது, அவ்வளோ டைட் ஷெடியூலு. முடிந்தளவு ட்ரை பண்ணுறோம். அவருடைய திருமணத்துக்கு போய் வாழ்த்தி அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். திருமணம் முடித்து அடுத்த வாரம் சனிக்கிழமை நம்முடைய ஊரில் அவர்கள் குடும்பத்தோடு வந்து நம்முடைய மிஷின் வீட்டில் குடியேறிடுவார்கள். ஆகவே நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து கடவுள் நியமித்த நாள் வரையும் கடவுளுடைய ஊழியத்தை நம்முடைய ஊரில் இருந்து அவர் நிறைவேற்றுவார்கள். இந்த நம்ம சபை ஒரு மிஷனரி பணித்தலம். இங்கிருந்து வெளியில் போகிறவங்க எதிர்காலத்தில் போதகராக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்துருக்கிறோம். எனக்கு தெரிந்த அநேக போதகர்கள் கேட்ட என்ன சொல்லுவாங்க, சுண்ட வழியில் என்ன சபை ஊழியராக இருந்த என்னைக்கு நான் ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கார். அதே மாதிரி இது ஒரு விசரி பணித்தலம். ஆகவே இங்கேருந்து அவர்கள் நல்ல ட்ரெயின் ஆகணும். கலைஞர் சொன்னார், அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் திருநெல்வேலி திருமணத்துக்கு போங்க, அங்கே அரசியல் கற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி சுண்ட வலையை சமாளித்தா திருநெல்வேலி திருமண்டலத்தை எங்கே போனாலும் சமாளிக்கலாம். ஒரு ஆமீன் சொல். அல்லேலூயா. நீங்கள் நல்லவங்க, ஆனாலும் கூட ஏன்னா ஊழியக்காரன் அப்படி தான் ஆண்டு உருவாக்குவார். ஏன்னா நிறைய கஷ்டம் நஷ்டம் அதில் வழியாய் உருவாக்கி தான் கொண்டு வருவார். ஆகவே எப்படி இன்றைக்கும் பாருங்கள், இந்த ஊர்லேருந்து ஊழியனுக்கு போகிறவங்க இன்றைக்கும் நம்ம ஊருக்கு வராங்க. எதனால் வராங்க? இந்த ஊருக்கு போனால் ஜனங்கள் அன்பு காமிப்பாங்க, நமக்கு கோயில் கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு காணி கொடுப்பாங்கன்னு சொல்லி. எனக்கு சமயமாக ஒரு கடந்த முறை 2,000 ரூபாயில் என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஏன்னா உங்கள் ஊருக்கு வரணும், சுண்டவளைக்கு பர்மிஷன் கிடைக்கும், தாராளமாக போங்கய்யா,
எவ்வளோ தந்தாலும் வாங்கிட்டு போங்க அப்படி சொன்ன 2 பேர் வந்து தங்களால் இயன்றதை கடவுளுடைய பணிக்காக அவர்கள் சேகரித்துட்டு போயிருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் ஊழியர்களை நேசிக்கிற அருமையான சபை, அதற்காக ஆண்டுக்கு சோத்துறோம். அவர்கள் புதுமண தம்பதியாக வராங்க, தயவு செய்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க கொஞ்ச நாள். என்ன ஆமாம் ஐயா பார்க்குறது சார் அப்படின்னு போய் ஆமாம் டிஸ்டர்ப் பண்ணாங்க. அவர்கள் கொஞ்சம் இந்த நம்ம ஊரில் அவர்கள் நாட்களை சந்தோஷமாய் கழிக்கட்டும். அவர்கள் கடமைகளை அவர்கள் முடிந்தளவு உண்மையோடு துன்பத்தோடு செய்வார்கள். உங்கள் ஜெபத்தால் அவளை தாங்குபடி அன்போடு கேட்கிறேன். இந்த ஆராதனை முடிந்த பின் அவர்களுக்கு சின்ன வரவேற்பு நம்முடைய சபையின் சார்பாக கொடுக்கப்படும். இந்த ஆராதனை முடிந்த பின் நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி புதிய ஆலய கட்டுமான பணிக்கான ஆலோசனை கூடுகை ஏற்கனவே தெரிந்தெடுக்கப்பட்ட கமிட்டி அங்கத்தினர்கள் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காய் நாம் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு கூடிய ஆலோசிக்க இருக்கிறோம். ஆகவே கமிட்டி அங்கத்தினர்களாக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் மறவாமல் தவறாமல் ஆலய ஆராதனை முடிந்தவுடன் நீங்கள் அமர்ந்து செல்ல உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். 3வது கர்த்தச்சித்தமானால் இந்த வார வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் தலவாய்புரம் கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக வருடந்தோறும் ஒரு நற்செய்தி பெருவிழா அண்ணாநகர் ஆலய வளாகத்தில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டும் கர்த்தச்சித்தமானால் வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் இந்த வளாகத்தில் நடைபெறும். தேவ மனிதர் ஜீவா கோயமுத்தரை சேர்ந்த அருமையான தேவ மனிதர் உம்மை ஆராதிப்பேங்கிற பாடலை எழுதி அதன் மூலம்தான் அவருடைய பெயர் உலகுக்கே தெரிஞ்சு அவர் இந்த 3 நாள் மத்தியிலே கடந்து கொண்டு கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த நற்செய்தி பெருவிழாவிலும் நீங்கள் குடும்பமாய் கலந்து கொள்ள உங்களுக்கு வாகனம் ஒழுங்கு செய்து தரப்படும். நீங்கள் அதை பயன்படுத்தி கூடுகையிலே பங்கு பெற உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய காணிக்கையை அர்ப்பணிப்பதற்காக ஒரு பாடலை பாடும்போது நம்முடைய காணிக்கை அர்ப்பணிப்போம். நம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 463வது பாடல் கிருபை பொரிந்தனையால் நிபரணை கிருபை பொரிந்தனையால் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம்.
வரனே கிருபை புரிந்தனையாள் நீதம் கிருபை புரிந்தனையாள் நீ வரனே கிருபை புரிந்தனையாள். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அன்பின் பரலோக பிதாவே, நீர் கிருபையாய் தந்த இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக, பரிசுத்த ஓய்வினால் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஊழியக்காரன் மூலமாக எங்களோடு பேசின, உம்முடைய ஜனத்தோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக, உம்முடைய அன்புக்கு, உம்முடைய வல்லமைக்கு, ஆண்டவரே உம்முடைய தாழ்மைக்கு, உம்முடைய பரிசுத்தத்துக்கு நாங்கள் நற்சாட்சி உடையவர்களாய் வாழ்வதற்கு வேண்டிய கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த அப்போஸ்தலர்கள் தைரியமாய் சாட்சி சொன்னார்கள். ஆண்டவரே, அவர் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று வேதம் சொன்னது போல நாங்களும் உம்முடைய உயிர்த்தெழுதலுக்கும் ஆண்டவரே சாட்சி சொல்வது மாத்திரமல்ல, சாட்சியாய் வாழ உதவி செய்வீராகப்பா. உம்முடைய பாதபடி தேடி வந்த உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். எங்கள் திருச்சபை சார்ந்த குடும்பங்கள் வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில் இருக்கிறார்கள். இந்த கிராமத்தில் இருக்கிற நம்முடைய ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். பெற்றோர், பிள்ளைகள், குழந்தைகளுக்காக, வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லோரையும் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பங்களும் அறிகிற அறிவில் வளர தகப்பனே, உம்மை பற்றும் பயத்தோடு ஜீவிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாளில் 12th ரிசல்ட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்ணோடு வெற்றி பெற உதவி செய்தி, தொடர்ந்து மேல் படிப்புக்கு உண்டான வழிகள் வாசல் திறக்கப்படட்டும். இன்னும் தேர்வு முடிவுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ரிசல்ட் கிடைக்க, புதிய கல்வி ஆண்டுக்குள் நுழைய தகப்பனை உதவி செய்வீராக. பொருளாதார தேவையெல்லாம் சந்திப்பீராக. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களை நம்முடைய தரும்பலால் தொட்டு சுகமாக்குவீராக. ஆண்டவரே, நம்முடைய ஜனங்களுடைய கையின் பிரயாசங்களுக்காய், வருமானங்களுக்காய் நன்றி. விளைநிலங்கள், விவசாய பணிகள், மிருக ஜீவன்கள், அரசு உத்தியோகம், தனியார் உத்தியோகத்தை ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தையும் வர்த்திக்க பண்ணுவீராகப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயம் ஆண்டவரே கட்டப்பட போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு தாவீது விரும்பினான், ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணினான். ஆனால் ஆண்டவரே, அவனுடைய குமாரனை சாலமோன் மூலமாக நீ மகிமையான ஆலயத்தை கட்டி எழுப்பினது போல எங்களுடைய முற்பிதாக்கள் முதற்கொண்டு இந்த ஆலயத்தை ஆண்டவரை ஆராதனை செய்து வருகிற எங்கள் ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். அநேகர் விரும்பினார்கள், விண்ணப்பம் செய்தார்கள். அதையெல்லாம் கேட்டது நாளிலே நீர் நிறைவேற்ற சித்தம் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நீர் முன் குறித்திருக்கிற வரைபடத்தின்படி ஒரு மகிமையான ஆலயம் ஆண்டவரே இந்த இடத்துல எழும்ப திரள் கூட்ட ஜனத்துக்கு இது ஆசீர்வாதமாக கலங்கரை விளக்காக இருக்க உதவி செய்யும். ஆராதனை முடிந்த பின் நடைபெறப் போகிற அந்த புதிய கடுமான பணி ஆலோசனை கூடுகளை நீர் எங்கள் நடுவிலே பிரசன்னாக இருந்து எங்களுக்கு வேண்டிய ஆலோசனை வழிநடத்தல் தந்து ஆண்டவரே வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பாடல் குழுவினருக்காக நன்றி. தொடர்ந்து ஆளுகை செய்யும் பயன்படுத்தும் சபையின் மூப்பர்களுக்காக, வாலிபர்களுக்காக, தாய்மார்களுக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரை புதிதாக ஆண்டவரை இந்த சபைக்கு ஊழியம் செய்யும்படி ஆண்டவரை உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு உம்மால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியக்காரரை ஆண்டவரே இந்த சபையில் வைத்து நீர் முன்குறித்த நாள் வரைக்கும் ஆண்டவரை உருவாக்கும், ஆண்டவரை உடைத்து உருவாக்கி பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவருடைய திருமண நாளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய மகனுக்கென்று முன்குறியோட மனவாட்டிக்காக ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரி ஆயத்தப்படுத்தும், இருவரையும் உம்முடைய கரத்தினால் தொட்டு ஒரே சரியமாக இணைத்து ஆசீர்வதியும். அவர்கள் வருகிற ஆண்டவரே நாட்களில் குடும்பமாக தங்கியிருந்து கனமான ஒழித்து நிறைவேற்ற வேண்டிய பலன், ஞானம், கிருபை பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இப்படி செய்ய போகிறதுக்காக நமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரப்பா. தகப்பனை மழைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடிய உஷ்ணத்தை நீக்கி எங்கள் தேவையான நல்ல மழையை தந்து ஜனங்களுடைய ஆண்டவரை விளைநிலங்களையும்
விவசாய பணிகளையும் மிருக ஜீவனுக்கு ஆகாரம் உண்டாகும்படி ஆசீர்வதிப்பீராகப்பா. எங்களுடைய சேகரத்துக்காக சோத்துறோம். 3 சபைகளையும் உயிர்ப்பி ஆண்டவரே. 3 சபையில் நடைபெற எல்லா ஊழியங்களுக்காக சோத்துறோம். தலவாயபுரத்தில் நடக்க இருக்கின்ற கன்வென்ஷன் கூடிய ஆசீர்வாதமாக்கி தாரோம் ஆண்டவரே. நீங்கள் தந்த 3 பாடசாலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய கல்வி ஆண்டிலே பாடசாலை வளர்ந்து பெருக புதிதாக அநேக பிள்ளைகள் வந்து கல்வி சாலையிலே ஆண்டவரை இணைந்து கல்வி கற்க, அதன் மூலமாய் எங்கள் பாடசாலை தரம் உயர்த்தப்பட, புதிதாக நியூ அப்பாயின்மெண்ட்டு ஆண்டவரை கிடைக்க தகப்பனை உதவி செய்வீராங்க. உங்கள் வல்ல கருத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகான மகிமையிலும் அவக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. முடிவு கவியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 275வது பாடலை பாடுவோம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்பொழுதும். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. யார் தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.